ஹலோ செல்லக்குடிச்சி, நம்ம என்ன பார்த்தோம்னா வெறித்தனமாக கணத்தை பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கீதா விஜய், நம்ம தலைவர். இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஆனால் பார்த்தீங்கன்னா சங்கீதா இப்போ பார்த்தீங்கன்னா விவாகரத்துக்கு முன் வச்சு இது பண்ணியிருக்காங்க. அது எதுனான்னு பார்த்தீங்கன்னா இது விஜய் மேலே ஒரு சந்தேகமாக ஏற்பட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அரசியல் மூலியமாக வந்துச்சா இல்லை அவங்களுக்குள்ளேயே ஏதோ பிரச்சனையா, அது இன்னமும் எதுவுமே புரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அரசியல் மூலியமாக ஏதோ ஒரு பிரச்சனையான்னு தான் நினைக்கிறேன். இவர் அடுத்து நினச்சி பாருங்கள், அடுத்து 1 மந்த்தில் எலெக்ஷன் வரப்போகுது. ஆனால் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நடக்குமா? நடந்திருக்கு. ஆனால் எதனால்? வேறு ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு. அது என்னன்ட்டு இன்னும் வெளியே வரல. ஆனால் கூடி சீக்கிரம் அது வெளியே வந்துடும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, ஆனால் ஒரு மனுஷனை இப்படி எவ்வளோங்க போட்டு சாவடிப்பீங்க? அவர் மட்டும் எவ்வளோங்க பார்ப்பார்? இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25 1999 நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆகி ஒரு பிரச்சனை கூட வராமல் இவங்களுக்குள்ள இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை விவாகரத்து வரையும் முடிஞ்சிருக்குன்னா அதை நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா நடந்திருக்குன்ட்டு. ஒரு மனுஷனை இவ்வளோ நொந்து போய் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா சங்கீதா பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நான் கிளிப்பில் உங்களுக்கு அதை ஆட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள் ஃபுல்லாக. நடிகை போட்டோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார் என்று சொன்னதை வைத்து பார்க்கும்போது கடந்த 5 ஆண்டுகளாக விஜய் நடிகைகளுடன் இருக்கும் போட்டோக்கள் மிக குறைவாகவே இருக்கின்றன. அதிலும் நடிகை த்ரிஷாவுடன் தான் பெரும்பாலான புகைப்படங்கள் இருக்கின்றன. லியோ திரைப்படத்தில் இருவரும் ஜோடி சேர்ந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு ஜூன் 22ஆம் தேதி விஜய் பிறந்த நாளின் போது இருவரும் எடுத்துக்கொண்ட போட்டோவை இன்ஸ்டாகிராமுக்கு கொண்டு வந்தார் த்ரிஷா. அதேபோல் லியோ ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோவையும் பகிர்ந்திருந்தார். 2024இல் விஜய் பிறந்த நாளின் போது மிரர் போட்டோ ஒன்றையும், 2025 பிறந்த நாளின் போது விஜய் நாய்க்குட்டியுடன் இருக்கும் போட்டோவில் ஹாப்பி பர்த்டே பெஸ்டஸ்ட் என்ற கேப்ஷனுடன் பதிவிட்டது அப்போதே விவாதமாக மாறியது. கீர்த்தி சுரேஷின் திருமணத்திற்காக விஜயும் த்ரிஷாவும் ஒன்றாக தனி விமானத்தில் சென்றதாக வீடியோக்களும் வலம் வந்தன. இப்படி இருவரும் ஒன்றாக இருக்கும் போட்டோக்களை வைத்து கடந்த சில ஆண்டுகளாகவே விமர்சனம் வருவது வழக்கம். ஆனால் சங்கீதா குறிப்பிட்டிருக்கும் நடிகைக்கும் இந்த போட்டோக்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பது கேள்விக்குறிதான். சமீபத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் த்ரிஷா வீட்டில் இருந்து விஜய் வெளியே வர வேண்டும் என பேசியது சர்ச்சையில் சிக்கியது. உடனடியாக பதில் கொடுத்த த்ரிஷா, தொழில் ரீதியாக என்னை பேச வேண்டுமே தவிர அரசியல் ரீதியாக என்னை பற்றி குறிப்பிட தேவையில்லை. குறிப்பாக எனது தனிப்பட்ட வாழ்க்கையை பொது விமர்சனம் அல்லது விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டாம். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் பொது விவாதத்தில் பொறுப்பையும் சமநிலையையும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் என்று தெரிவித்திருந்தார். இதையெல்லாம் வைத்து த்ரிஷாவை சுற்றி சோசியல் மீடியாவில் பல்வேறு கேள்விகள் குவிந்து கொண்டிருக்கின்றன. சங்கீதாவின் புகாரை தொடர்ந்து யார் அந்த நடிகை என்ற இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். த்ரிஷா இர்ரெகுலராக சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, இப்போ எங்களுக்கு அரசியல் வாழ்க்கை வேறு, ரியல் வாழ்க்கை வேறு. இதில் எதையும் போட்டு என்னை மிங்கிள் பண்ணாதீங்க. எனக்கும் விஜய் சாருக்கும் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு இது தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு ஆக்டர்னால் இது வெளியே போகிறது இதெல்லாம் நார்மல் தாங்க. அதுக்காக சங்கீதா சந்தேகப்படணும் அப்படிங்கிறது எந்த ஒரு அவசியம் கிடையாது. அதுவும் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்படி சந்தேகப்படுறாங்கன்னா ஏதோ ஒரு வேறு ரீசனாக கூட இருக்கலாம். இது யாரும் தப்பான முறையில் எடுத்துகிட்டு போகாதீங்க. அரசியலுக்கு போனால் எங்கே நம்ம ஃபேமிலியே அது பாதிச்சிருமோ அப்படின்னு நினச்சி கூட சங்கீதா இந்த முடிவு எடுத்துக்கலாம். மற்றபடி விஜய் மேலே எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவங்க ஃபேமிலி நல்லா தான் போயிட்டுருக்கு. இதை எந்த வதந்தியோ கிளப்ப வேணாம். தயவு செஞ்சு எந்த ஒரு ரூமர்ஸும் கிளப்பி அவர் லைஃப்பை கெடுத்துடாதீங்க. மக்களுக்காக ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேமிலியெல்லாம் எதிர்த்துட்டு அவர் ஒரு மனுஷன் இந்த சைடு நமக்காக போராடிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு எந்த ஒரு ரூமர்ஸும் பண்ணி அவர் லைஃப்பை கெடுத்துடாதீங்க. அவர் ஏதோ ஒன்று பண்ணணும், மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்காரு ஃபேமிலியை எதிர்த்துட்டு. ஆனால் நம்மளால அவர் லைஃப் கெட்டு போயிடக்கூடாது. தயவு செஞ்சு ரூமர்ஸ் கிளப்பாதீங்க. நான் இதோட ஃபுல் அப்டேட்டும் எடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக நான் அப்டேட் பண்ணுறேன். அன்ன வரை எந்த ஒரு ரூமர்ஸும் கிளப்ப வேணாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடுற என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ, பாய்.